ஏன்னா இவங்க 2 பேருக்குமே விஷயம் என்னன்னே தெரியாது. இந்த இருக்கிறதுலேயே அந்த கட்சியில் இப்போ போட்ட 3 குழுவில் தேர்தல் தொடர்பாக போட்ட 3 குழுவிலேயே விளங்காத குழு இந்த தேர்தல் அறிக்கை குழு. அதனால தானே கனிமொழி அதை தலைவராக போடுறாங்க. ஏன் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு இருக்குது, தேர்தல் பேச்சுவார்த்தை குழுலாம் இருக்குல்ல, அதுலேயும் கனிமொழி போடல. ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி தொழில் நடத்துகிற ஒரு கம்பெனி இந்தியாவில் 2 கட்சிக்கு அதிக நிதி கொடுக்குறாங்க. ஒன்று பிஜேபி, ஒன்று திமுக. செந்தில் பாலாஜி ரெக்கமெண்டேஷனில் எதுக்கு திமுக சீட்டு ஒதுக்குது சொல்லுங்கள்? இப்போ கோயம்புத்தூர் சீட்டு ஒதுக்குனதே செந்தில் பாலாஜினால தான் டேரெக்டாக ஒதுக்கிறாங்க. சரி, நீங்கள் செந்தில் பாலாஜி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்களா 2 வருஷம்? சரி, பெயில் கிடைக்கல, சரி விடு அப்படின்னு இருப்பீங்களா? இப்போ அவர் வெளில வரணும்னு நினைப்பாரா, இல்லை உள்ளே நம்ம ஒரு 2 வருஷம் இருக்கலாம், தலைவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு 2 வருஷம் படுத்து தூங்கலாம், வருஷத்துக்கு வரலாம் நினைப்பாரா? அப்போ உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், எனக்கு ஜாமீன் வாங்கி கொடுன்ட்டு ஒரு ஒப்பந்தம் ஏன் போடக்கூடாது? சரி, அது இது எல்லாமே நான் சொல்கிற தேதி பொய்ன்னு வச்சுங்க. யாருங்க கணபதி ராஜ்குமார்? எதுக்குங்க வந்து கணபதி ராஜ்குமார் சீட்டு கொடுத்தாங்க திமுக? சொல்லுங்கள். மகேந்திரன் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க? இல்லை, 11 முகங்களுக்கு அதே மாதிரி புது முகங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் ஒரு தொகுதியிலையும் ஒரு காரணம் குடும்பங்களை தேர்ந்தெடுத்து. கணபதி ராஜ்குமாருக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள், மேலே பேசுவோம். அவர் செந்தில் பாலாஜி கூட வந்தார் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி சொன்னார்ன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு பேசும் கட்சி திமுக அல்ல. நேற்றும் ஒரே பேச்சு, இன்றும் ஒரே பேச்சு. நேற்று நீட்டை ஒழிப்புன்னு சொன்னோமா, இன்றைக்கி அதைத்தானேப்பா சொல்கிறோம். மாற்றி பேசுனா சொல்லுங்கள். போன தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னோம், இப்போ என்ன சொல்கிறோம்? இப்போ அவ்வளோதான். மாற்றி பேசல. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன முயற்சி மேற்கொண்டாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இந்த 5 வருட காலங்களில். அதெல்லாம் வந்து திராவிட ஆட்சியின் ரகசியம், சொல்ல முடியாது வெளியில். புரியுதுங்களா? இப்போது போன வாட்டி போட்ட அதே வாக்குறுதியில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். கிலோ ரொம்ப விரைவாக தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிய போகிறது இல்லையா? 30 பக்கம் டைப் பண்ணுறதுனா கஷ்டமாக இருக்காது. காப்பி பேஸ்ட் ஈஸியாக இல்லையா? மேலே வருஷத்தை மாற்றணும், சீரியல் நம்பர் தேவை, ஈஸி பஸ்ஸு. அப்படியே அதை பிரிண்ட் அவுட் கொடுப்பா, வருஷத்தை மட்டும் மாற்றிட்டுனா ஈஸியாக, அவ்வளோ ஈஸியாக முடியுது. அதை விட்டுட்டு உட்காந்து ரிசர்ச் பண்ணி. இன்னொன்று, இன்றைக்கி திமுகவில் யார் அந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இருந்தது? அதோடைய தலைவர் வந்து கனிமொழி எம்பி தான். கனிமொழி வேறு யாராக இருந்தது? மேயர் பிரியா வேறு. டிஆர்பி ராஜா இருந்தார் நினைக்கிறேன். ராஜா, டிஆர்பி ராஜா நேற்று அண்ணாமலை பற்றி ஒன்று பேசியிருந்தார், பார்த்தீங்களா இல்லையா? தேர்தலுக்கு பிறகு மட்டன் பிரியாணி போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்குங்க, சரியா? இப்போ உங்களை ஒரு அறைக்குள்ள அனுப்பிச்சு டிஆர்பி ராஜா, மேயர் பிரியா, இவங்க 2 பேரோட கலந்தாலோசனை பண்ணி தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னால் எத்தனை நாளில் ரெடி பண்ண முடியும்? இந்த 2 பேர் தான், வேறு யாரும் கிடையாது. அதிகபட்சம் ஒரு 10-15 நாட்களில் பண்ணிடலாமா? 1 வருஷம் ஆனாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே விஷயம் என்னன்னே தெரியாது. அந்த இருக்கிறதுலேயே அந்த கட்சியில் இப்போ போட்ட 3 குழுவில் தேர்தல் தொடர்பாக போட்ட 3 குழுவிலேயே விளங்காத குழு இந்த தேர்தல் அறிக்கை குழு. அதனால தானே கனிமொழி அதை தலைவராக போடுறாங்க. ஏன் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு இருக்குது, தேர்தல் பேச்சுவார்த்தை குழுலாம் இருக்குல்ல, அதுலேயும் கனிமொழி போடல. இப்போ இவங்க வந்து ஒரு இன்டெலெக்சுவலாக யோசிச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் யார்? டிஆர்பி ராஜாவா? கனிமொழியை சொல்ல. கனிமொழி யோசிப்பாங்க. கனிமொழி எல்லாத்தையும் யோசிச்சு அவங்களே வந்து டைப் பண்ணுவாங்களா? இல்லை, அவங்களுடைய ஆலோசனை எங்கள் மேலோங்கி இருக்கும்ல. உங்களோட ஆலோசனை தான் இவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி புது அறிக்கைலாம் ரெடி பண்ண முடியாது. காப்பி பேஸ்ட், Ctrl+V, Ctrl+C, Ctrl+V அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் அந்த தேர்தல் அறிக்கை. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலாம் தமாஷ் பாஸ். அதெல்லாம் இந்த பெருசாக எலெக்ஷனில் அது பெருசாக பிரதிபலிக்காது அப்படிங்கிறீங்க? ஒன்றும் பிரதிபலிக்காது. இப்போ தேர்தலுடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அதெல்லாம் அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கதாநாயகன்லாம் இதுதான். பணம் தான் சொல்லி யார் சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே வாழையடி வாழையாக கொடுக்கப்படுற அந்த அறிக்கைகளே திரும்பி திரும்பி வர்றதுனால மக்களுக்கு ஒரு விதமான ஒரு சலிப்பை, எப்போ பார்த்தாலும் இதே தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்களோ? கட்சியும் இதை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, மக்களும் இதை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. மக்களுக்கு தேர்தல் வருதுன்னா ஓட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? போன வாட்டி 500 ரூபா கொடுத்தாங்க. இந்த லெவலுக்கு மக்களும் போயிட்டாங்க. இவங்களும் ஜாலியாக தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறாங்க. இப்போ திமுகவினுடைய தொகுதிகள் விவகாரத்தில் பார்க்கும் பொழுது கடந்த 2019 திண்டுக்கல் தொகுதியில் அவங்க போட்டிட்டு இருந்தாங்க. திமுக நேரடியாக போட்டிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பி வேலுசாமின்னு நினைக்கிறேன் அந்த எம்பி. அவர் போட்டியிட்ட தொகுதி கிட்டத்தட்ட மற்ற எல்லா தொகுதிகளையும் விட 5.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் சவுத் இந்தியாவிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் தான் வெற்றி பெற்றார்ன்ற மாதிரியான டாக். வேலுசாமி. ஆனால் இந்த முறை வந்து கோவையை திமுக எடுத்துக்கிடுச்சு. அந்த கோவைக்கு பதிலாக திண்டுக்கலை கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எதனால் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு அப்ரோச் திமுகவுக்கு நேரடியாக நிற்கும் பொழுது இருந்த ஒரு இடம். வேலுசாமி முக்கியமா, செந்தில் பாலாஜி முக்கியமா? அவங்க 2 பேரும் முக்கியமாக தானே. முக்கியம்
வேலுச்சாமி என்ன சம்பாரிச்சு கொடுத்தாரு ஃபேமிலிக்கு? இல்லை அது தெரியல. கேள்விப்பட்டிருக்கீங்களா வேலுச்சாமி பேர்? நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். இல்லை அவர் எம்பின்றது மட்டும் தான் தெரியும், பெரிய அளவில் அறிமுகம். அது கூட நினைவு இல்லை. செந்தில் பாலாஜி அப்போது கோயம்புத்தூர் நான் பெயில் வாங்கணும், அதனால் கோயம்புத்தூர் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. சரி பெயில் வாங்குறதுக்காக கேட்குறாரு, கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் டேரெக்டாக டிஎம்கே நிற்கிறதுனால இவருக்கு என்ன அது பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பாசிபிலிட்டி இருக்குங்க? பெயில் வாங்குறதுக்குன்னு சொல்கிறேன், ஜாமீன் வாங்குறதுக்காக தான் அந்த சீட்டை அவர் கேட்டு பெற்றிருக்கிறார். இல்லை இப்போ இதுக்கு ஜாமீன் வாங்குறதுக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறேன். கணபதி ராஜ்குமார் அவர் பேர். கணபதி ராஜ்குமாரை போட்டு கணபதி ராஜ்குமார் வேலையே செய்யாமல் அண்ணாமலை ஜெயிச்சா? இப்போ அண்ணாமலை ஜெயிக்க வைப்பதற்கான வேலையை தான் இப்போ பார்த்துருக்காங்கன்றீங்க. எனக்கு அதான் சந்தேகம். சரி யாருங்க இந்த கணபதி ராஜ்குமார்? எனக்கு தெரியல. அது சாரி 2020 அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு செந்தில் பாலாஜியோட வந்தவர், அவ்வளோதானே? அவ்வளோதானே? உங்கள் கட்சியில் செலவு பண்ணக்கூடிய மகேந்திரனை விட்டுட்டு எதுக்கு மகேந்திரனை விட்டுட்டு சிட்டிங் கடைசி வரைக்கும் மகேந்திரன் தான் கொடுக்க சிட்டிங் எம்பி தோழமை கட்சியான சிபிஎம்க்கு கொடுக்காம யார் பாஸ் இந்த கணபதி ராஜ்குமார்? இப்போ இந்த ஜாமீன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான். இப்போ பாஜகவுக்கு ஃபேவர் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தொகுதி கொடுக்கப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி அதுக்காக தான் கொடுத்துருக்காரு. கட்சியும் ஏற்றுக்குச்சு தானே, அவ்வளோதான். திமுக இப்போ அதில் சமரசம் மேற்கொள்ள போகுது அப்படின்னு. எதுக்கு கட்சிக்காரன் மகேந்திரனை விட்டுட்டு எதுக்கு இந்த ஆளுக்கு கொடுக்குறாங்க? சரி யாருக்காக கொடுத்தாங்க அந்த சீட்டை கணபதி ராஜ்குமாருக்கு? அவர் திமுகவில் இருக்கிறாரு அப்படின்றதுனால தானே. மகேந்திரன் கூட அப்புறம் இப்போ சமீபத்தில் தான் மக்கள் நீதி மையத்திலேருந்து வெளியில் வந்தவர். அந்த கோணத்தில் பார்க்கலாம்ல. அதை அதிகமான செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய மகேந்திரனின் வெற்றி வாய்ப்பு அதிகமாக, 10 பைசா செலவு பண்ணாத கணபதி ராஜ்குமாரோட வெற்றி வாய்ப்பு அதிகமாக. இன்னொன்று, கணபதி ராஜ்குமார் கோயம்புத்தூர் கரூர்காரர், வேலை செய்து கரூர்லேருந்து தான் போயிட்டுருக்காங்க, கிளம்பி போயிட்டாங்க எல்லாம். அப்படி இருக்கும்போது எதற்காக இதை கொடுக்கணும் கணபதி ராஜ்குமாருக்கு? ஸ்டாலினுக்கு நெருக்கமா அவர் கணபதி ராஜ்குமார்? உதயநிதிக்கு இது நெருக்கமா? எது கொடுத்தீங்க சொல்லுங்கள்? இப்போ எதுக்காக இப்போ இந்த ரீசனுக்காக தான் கொடுத்துருப்பாங்கன்ட்டு நீங்கள் சந்தேகப்படுறீங்க டேரெக்டாக? ஆமாம், ஜெயிலுக்கு போயிட்ட மந்திரி பதவி கூட இல்லை, ஜாமீனில் வரும்போது பார்த்துக்கலான்ட்டு இருக்க வேண்டியது தானே. செந்தில் பாலாஜி ரெக்கமெண்டேஷனில் எதுக்கு திமுக சீட்டு ஒதுக்குது சொல்லுங்கள்? இப்போ கோயம்புத்தூர் சீட்டு ஒதுக்குனதே செந்தில் பாலாஜினால தான் டேரெக்டாக ஒதுக்கிருக்கிறாங்க. ஆமாம், ஜாமீன். சரி நீங்கள் செந்தில் பாலாஜி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்களா 2 வருஷம்? சரி பெயில் கிடைக்கல, சரி விடு அப்படின்னு இருப்பீங்களா? பெயிலுக்கு மூவ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆமாம், மூவ் பண்ணிட்டு இங்கே கிடைக்காத, கிடைக்கிறதுக்கு குறுக்க வழி இருந்தால் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? அதை 8 மாதம் ஆச்சியா? 7 மாதம் இல்லை உள்ளே போய் 8 மாதம் ஆகிடுச்சு. அண்ணன் துரும்ப மெலிஞ்சிட்டார் தெரியுமா? உன்ன மாதிரி பைனாப்பிள் கேசரி கூட சாப்பிட்றது இல்லையா போகிறது. இப்போ அவர் வெளில வரணும்னு நினைப்பாரா, இல்லை உள்ளே நம்ம ஒரு 2 வருஷம் இருக்கலாம், தலைவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு 2 வருஷம் படுத்து தூங்கலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் நினைப்பாரா? அப்போ உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், எனக்கு ஜாமீன் வாங்கி கொடுன்ட்டு ஒரு ஒப்பந்தம் ஏன் போடக்கூடாது? ஒரு ரகசிய டீல் நடந்திருக்கும் அப்படிங்கிறீங்க. ஏன் இதை செய்யக்கூடாது? 2 பேரும் ஒரே சமூகம், 2 பேரும் கவுண்டர் சமூகத்தில் ஒரே கூட்டம், 2 பேரின் குலதெய்வங்களும் ஒன்று, ஏன் இருக்கக்கூடாது? சரி, அது இது எல்லாமே நான் சொல்கிற தேதி பொய்ன்னு வச்சுங்க. யாருங்க கணபதி ராஜ்குமார்? எதுக்குங்க வந்து கணபதி ராஜ்குமார் சீட்டு கொடுத்தாங்க திமுகவில் சொல்லுங்கள்? மகேந்திரன் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க? இல்லை 11 முகங்களுக்கு அதே மாதிரி புதுமுகங்களுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு காரணம் இருக்குது புதுமுகங்களை தேர்ந்தெடுத்து. கணபதி ராஜ்குமாருக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள், மேலே பேசுவோம். அவர் செந்தில் பாலாஜி கூட வந்தார் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்றீங்களா? செந்தில் பாலாஜி சொன்னாருன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்படி கூட திமுக நினைக்கலாம் இல்லையாப்பா, உனக்கு ஜாமீன் வாங்கிட்டு அப்படி எங்களையும் காப்பாற்றுப்பா அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஒரு சீட்டு தானே, நான் வானமா இஞ்சி விழுந்தணும், ஒரு சீட்டில் தோத்தா போயிட்டு போகுது. ஆனால் கோயம்புத்தூரில் தோத்தா அண்ணாமலைக்கு எதிர்காலம் இருண்டுமா இல்லையா? அப்போ சரிப்பா நான் உனக்கு இதை செஞ்சு தரேன், நீ எங்களுக்கு இதை செஞ்சு கொடு, ஓவர். இப்போ திமுகவினுடைய சமீபத்திய ஒரு செயல்பாடுகள், ஏன்னா புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு வந்த திமுக பிஎம்ஸ்டி ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் கடுமையாக வைக்கப்படுது. ஏன்னா இன்றைக்கி வந்து புதிய கல்விக் கொள்கையை விடமாட்டோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவங்களுடைய பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் எப்படி நீங்கள் அப்ரூவல் கொடுக்கலாம், எப்படி கையெழுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி கடுமையான முறையில் விமர்சனத்தை வைக்கிறாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி தொழில் நடத்துகிற ஒரு கம்பெனி இந்தியாவில் 2 கட்சிக்கு அதிக நிதி கொடுக்குறாங்க, ஒன்று பிஜேபி, ஒன்று திமுக. கிட்டத்தட்ட பாஜக மற்றும் திமுக பங்காளிகள். அப்போ ஒரு பங்காளி கொண்டு வர திட்டத்தை இன்னொரு பங்காளி செயல்படுத்துவது இயல்பு தானே? இல்லை, இப்போ அதற்கு சில காரணங்களும் சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த நிதி ஒதுக்கப்படுற நிதியை வந்து இங்கே தமிழ்நாடு கொடுக்குறதில்ல, ஸோ அது கையெழுத்து போட்டால் தான் கொடுப்போன்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்போது நிதி ஒதுக்கவில்லை என்றால் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு அறிவிச்சிட்டு போங்க, அதானே?
ஆனால் அதே நேரத்தில் இதே சொல்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எப்போதும் நான் அங்கீகரிக்க மாட்டோம், உள்ளே விட மாட்டோம்ன்றாங்க. அப்போ பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட தமிழக அரசு ஆவலாக உள்ளதுன்னு ஏன் தலைமைச் செயலர் கடிதம் எழுதுகிறார்? அதான் அந்த முரண்பாடை தான் ஏன்னு கேட்குறேன். நான் பங்காளின்னு சொல்கிறீங்க, நீங்கள் முரண்பாடே இல்லை உங்ககிட்ட. இந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்போன்னு மேடையில் பேசுகிறதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக பாருப்பா அப்படியே அந்த ஒரு ஃபீலிங்கை கேரக்டர் கொடுக்குறது. இந்த பக்கம் போய் சத்தம் போடாமல் கையில் அதுலேயும் அந்த பதிலை பாருங்கள். நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம் பிஎம்சி ஸ்கூல்ஸில் கையெழுத்து போடுறதுக்கு, அந்த துட்டை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள். இதான் அந்த லெட்டர் பார்த்தீங்களா? அவன் என்ன பண்ண போகிறாங்க டெல்லியில், அந்த லெட்டரை வாங்கினோன்னே ஏஐ கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டான். இப்போ அதுதான் பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த விஷயம்லாம் வந்து இன்றைக்கி வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? எதிர்கட்சிகள் கேம்பெயினில் இதை கொண்டு போக வேணாமா கிலோ? நீங்கள் நானும் ரூமுக்குள்ளே உட்காந்து பேசினா போதுமா? மக்களுக்கு தெரிய வேணாமா இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸில் என்ன நடந்திருக்கு? அயோக்கியத்தனையா? புதிய கல்விக் கொள்கைக்கான மாடல் ஸ்கூல் தான் இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ன்னு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. அதில் கையெழுத்து போடுறதுக்கு ஆவலாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எதில் சேர்த்துக்கிறது? ஸோ இரட்டை வேடம் போடுகிறார்கள், நடிக்கிறார்கள் என்பது எதிர்க்கட்சிகள் தான் மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அப்போது தானே இவர்கள் இரட்டை வேடதாரிகள் என்பது மக்களுக்கு தெரியும்.